இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் ஆயிலை பத்தி ஒரு கேரளத்து டாக்டர் வந்து சொன்னாங்க. இந்த ஹேர் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல கருகருன்னு வரலாற ஆரம்பிச்சுக்குங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்றது விட ஹேர் டை ஆயில் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே சூப்பரான 100% ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். கேரள டாக்டர் சொன்ன இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 3 பொருள் எடுத்திருக்கேங்க. அந்த 3 பொருள்ல ஃபர்ஸ்ட் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா மருதாணி இலைங்க. இந்த மருதாணி இலைய நல்லா நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட மருதாணி இலை இல்ல அப்படின்னா நீங்க மருதாணி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா மருதாணி இலை இருக்கு அப்படின்னா அதுல வந்து எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மருதாணி இலைய நல்லா காய வச்சு இந்த மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வேறொரு முக்கியமான பொருள் சேர்க்க போறாங்க. இந்த பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முடிய வந்து நல்லா கருகருன்னு ஆக்கும். அதே மாதிரி இளநரைக்கு வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருஞ்சீரகங்க. இந்த கருஞ்சீரகத்தை இந்த ஹேர் ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு வளரும். வெள்ளையா இருக்கக்கூடிய முடிகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஹேர் ஆயில நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி நீங்க ரெகுலரா ஒரு 6 மாசமாவது கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த 2 பொருளையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். 3வது பொருளை வந்து அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நான் இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, ஓரளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஜலிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அடுத்த 3வது பொருள் என்ன அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி தாங்க. இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அளவுகள் பாத்தீங்கன்னா கரெக்டா எடுத்துக்கோங்க. அதாவது நான் வந்து 200 ml உண்டான பொருட்கள் தான் இப்ப நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்க நிறைய வந்து காய்ச்சணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அளவுகளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. இப்ப நான் வந்து 200 ml-க்கு 1 பிடி அளவு, என் கைப்பிடி அளவு மருதாணி இலை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடி எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், 3 பொருட்கள் தான் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில இரும்பு கடாயில தான் கண்டிப்பா செய்யணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் இல்லாத மாதிரி இரும்பு கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிருங்க. இப்ப வந்து நான் இதுல 200 ml வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும். 200 ml வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமா சூடாகட்டுங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய உடம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியை தருங்க. கரிசலாங்கண்ணி இலை வந்து நம்மளுடைய உடம்ப குளிர்ச்சியாக்கும், மருதாணியும் குளிர்ச்சியாக்கும். அப்ப ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி குட்டி குட்டி முடிகள் வந்து புதுசா வர ஆரம்பிக்குங்க. முடி வந்து அவ்வளவு அடர்த்தியா நீளமா வளரும். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு வளருங்க. இதை வந்து ஹேர் ஆயில் சொல்றதை விட ஹேர் டை ஆயில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கும். 100% வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஆயில் காய்ச்சும் போது ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா மீடியம்லயோ இல்ல சிம்லயோ வச்சுக்கணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து சீக்கிரம் முறிஞ்சிரும். நம்மளுக்கு கரெக்டான பதத்துல நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைக்காது. இப்ப பாருங்க, எண்ணெய்ல நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடியை வந்து இதுல நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கலர் பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். இப்ப நுரை எல்லாமே அடங்கிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர் பாருங்க எப்படி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஹேர் ஆயில். இப்ப நான் இத ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு நீங்க நல்லா ஒரு துணி, வெள்ளை துணி போட்டு மூடி மாடியில, உங்க வீட்டு மாடியில எங்க வெயில் வருதோ அந்த இடத்துல வச்சு 3 நாள் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 3 நாள் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வடிகட்டிக்கணும். வடிகட்டி ஒரு ஏர்டைட் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. நீங்க ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இதை ஆறட்டும் ஃபர்ஸ்ட். நான் 3 நாள் வெயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்க, ஆயில வந்து நான் 3 நாள் நல்லா வெயில்ல வச்சு எடுத்திருக்கேன். கலர் எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்ப இதை வந்து நம்ம ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. நல்லா கருகருன்னு கிடைச்சிருக்கு பாருங்க. இத வந்து நம்ம ரெகுலரா வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது இங்க பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு கலரு. இது நமக்கு ரெகுலரா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீளமா வளர ஆரம்பிக்குங்க. ஸ்கேல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி குட்டி குட்டி முடிகள் வருங்க. அந்த முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு வர ஆரம்பிச்சிரும். நீங்களும் இந்த ஹேர் டை ஆயில வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரான 100% ரிசல்ட் கொடுக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு பாட்டில்ல நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை டபுள் பாயில் மெத்தட்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர்ல நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிட்டு ஒரு மினிமம் ½ an hour அப்படியே தலையில விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ரெகுலரா வந்து ஹேர் ஆயில் மாதிரியே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆயில் வந்து தலையில நிறைய வைப்போம் அப்படின்றவங்க நீங்க ரெகுலர் ஆயில் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். தலை குளிக்கும் போது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து தலை குளிக்கிறதுக்கு ½ an hour முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். 2 மெத்தட்லயுமே இந்த ஹேர் ஆயில வந்து நீங்க யூஸ் பண்ணலாங்க. நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.